ஓகே, ஸோ we have to find the missing number. என்னன்னா நமக்கு இன்புட் வந்து ஒரு அரே கொடுத்துட்டாங்க, அந்த அரேயோடைய ரேஞ்ச் வந்து 0 to n. ஓகே, ஸோ இப்போ 3 நம்பர்ஸ் அப்படின்னா இது 3 நம்பர்ஸ் இருக்குன்னா மேக்ஸிமம் 0லேருந்து 3 வரைக்கும் இருக்கலாம் இதுக்குள்ளார. ஓகே, இதில் கண்டிப்பாக ஒரு நம்பர் மிஸ் ஆகும். ஏன்னா எத்தனை நம்பர் இருக்கலாம் ஆக்சுவலாக 0லேருந்து ஆரம்பிச்சதுன்னா 2 வரைக்கும் தான் இருக்க முடியும். ஓகே, ஸோ 3 வரைக்கும் இருக்குன்னா நடுவில் ஏதோ ஒரு நம்பர் மிஸ் ஆகுதுன்னு அர்த்தம். அந்த மிஸ்ஸிங் நம்பரை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி இதுதான் லிமிட்டட் ரேஞ்ச் அரே. லிமிட்டட் ரேஞ்ச். ஸோ லிமிட்டட் ரேஞ்சுனா அந்த அரேல இந்த ரேஞ்சில் தான் டேட்டா இருக்கும் அப்படின்னு சொன்னாலே அந்த டேட்டாக்கும் இண்டெக்ஸுக்கும் ஏதோ ரிலேஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் என்ன டேட்டா இருக்குது? 301 இருக்குது. இண்டெக்ஸ் என்ன இருக்குது? 0லேருந்து ஆரம்பிக்கும், 0 1 2 இருக்குது. ரைட். ஸோ இந்த மாதிரி லிமிட்டட் ரேஞ்ச் ப்ராப்ளம்னாலே இண்டெக்ஸை வச்சு நம்ம ஏதாவது பண்ண பார்க்கணும். ஓகே, ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே இது ரெண்டுத்தை வச்சே நம்ம மிஸ்ஸிங் நம்பர் கண்டுபிடிச்சிடலாம். எந்த நம்பர் மிஸ் ஆகுதுன்னு இது அந்த மிஸ்ஸிங் நம்பர் இது ரெண்டுத்துக்குள்ள தான் இருக்கும். ஓகே, கண்டிப்பாக இதில் இருக்கிற இண்டெக்ஸ் இது கண்டிப்பாக இது வந்து பார்த்தீங்கன்னா 0 to 1 2 இருக்கும். இதோட ஒரு நம்பர் எக்ஸ்ட்ரா இருக்க போது, இதில் ஒரு நம்பர் எக்ஸ்ட்ரா இருக்க போகுது. ஸோ இண்டெக்ஸ் வந்து 0 to 2 இருக்கிறதுனால கண்டிப்பாக இதில் 3 இருக்காது, அது நமக்கு தெரியும் கண்டிப்பாக. ரைட். இங்கே வந்து 3 இருக்கும், இதில் இருக்கிற ஒரு நம்பர் இருக்காது, ஆனால் மீதி 2 நம்பர் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா எல்லாத்தையுமே இது எல்லாத்தையுமே எக்ஸ்ஆர் பண்ணலாம். எல்லாத்தையுமே எக்ஸ்ஆர் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ்ஆர் பண்ணும்போது சேம் நம்பர் கேன்சல் ஆகிடும். ஸோ 0 0 கேன்சல் ஆகிடும், இந்த 1 1 கேன்சல் ஆகிடும். யூனிக் நம்பர்ஸ் மட்டும் தான் இருக்கும் எக்ஸ்ஆர் பண்ணும்போது. அப்போ 3யும் 2 மட்டும் தான் இருக்கும். நமக்கு தெரியும் இதில் நமக்கு இதில் 3 இல்லைன்ட்டுன்னு. நம்ம திருப்பி 3யோட எக்ஸ்ஆர் பண்ணும்போது இந்த 3யும் போயிடும், மீதி 2 மட்டும் கிடச்சிடும். இந்த மாதிரி நம்ம மிஸ்ஸிங் நம்பரை கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ யூ ஹேவ் டு ரன் அ லூப் அண்ட் யூ ஹேவ் டு கீப் ஆன் எக்ஸ்ஆரிங். ரைட். ஸோ வாட் இஸ் த லூப் திங்? ஸோ ஃபஸ்ட்டு ஐ வில் ஹாவ் அ வேரியபிள் த மிஸ்ஸிங் நம்பர். That will be 0. Okay, so for int I is equal to 0, first number லிருந்து I less than nums size. இதுதான் நம்ம இண்டெக்ஸ் தான் ஐல இருக்கு, கரெக்டா? I plus plus. இப்போ நான் என்ன பண்ணணும், அந்த நம்பரையும் இண்டெக்ஸையும் எக்ஸ்ஆர் பண்ணணும். அதை இது mnல போய் ஸ்டோர் பண்ணிடணும். ஓகே, ஸோ mn எக்ஸ்ஆர் பண்ணி திருப்பி mn ரிசல்ட்டோட திருப்பி எக்ஸ்ஆர் பண்ணணும். ஸோ mn XOR ஈக்குவல் டு அந்த I XOR nums of I. கரெக்ட். ஸோ இதுதான் இது நம்ம என்ன பண்ணுறோம், இந்த nums of ஐயும் இண்டெக்ஸையும் எக்ஸ்ஆர் பண்ணுறோம். வர அவுட்புட்டை ஃபைனலாக mnலோட எக்ஸ்ஆர் பண்ணிக்கிறோம். திருப்பி இதை பண்ணும்போது இந்த எக்ஸ்ஆர் தூக்கி தான் இதோட எக்ஸ்ஆர் பண்ண போகிறோம். ரைட். இது இப்படி பண்ணிக்கிட்டே வரும்போது mnல ஃபைனலாக என்ன இருக்கும், இந்த 3யும் 2வும் இருக்கும். ரைட். ஸோ இப்போ mn XOR ஈக்குவல் டு ஃபைனல் நம்ஸ், பெரிய நம்பர் என்ன, நம் சைஸ். அதை எக்ஸ்ஆர் பண்ணும்போது அந்த 3 போயிடும், மீதி மிஸ்ஸிங் நம்பர் அந்த mnல இருக்கும். அந்த mn நம்ம ரிட்டர்ன் பண்ணிட்டா போதும். சப்மிட் பண்ணுவோம். All that is case passed.